ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்ஸை நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது என்ட்ரிஸ் எடுக்கக்கூடிய பேர்ஸு. ஸோ அந்த பேர்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன பேர், என்ன மாதிரியான அதில் என்ட்ரிஸ் எடுக்கலாம், என்ன கன்ஃபர்மேஷனில் அதில் போகலாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாச்சு ஒரு டெக்னிக்கல் வைஸ் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி. ஸோ அதனால தான் இந்த வீடியோஸை இப்படி போடலாம். பிகாஸ் அதில் என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எப்போ போல தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஏஐடி கேட் பார்த்துருவோம். ஸோ ஏஐடி கேட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ ஒன்று இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரிஸ் இருக்குது. இன்னொன்று ஸ்விங் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி என்ட்ரிஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்கேஸ் மார்க்கெட் நம்ம பிரேக் பண்ணாமல் சீரியஸ்லாம் கொடுக்காம ஒரு டிமாண்டை மிட்டிகேட்டே ஆகாமல் பிரேக் பண்ணுது அப்படின்னும் போது ஸ்விங் ஸ்ட்ரக்சருக்கான என்ட்ரிஸ் இருக்குது. ஓகேவா? அது எங்கே இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ஆக்சுவலாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஓவராலாக ஒரு அப் ட்ரெண்ட் தான். மார்க்கெட் கிளியராக மூவ் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு டிமாண்டை தொட்டு சிஹெச்எஸ் பண்ணி இன்டர்னல் பியர்ஸ் கொடுத்து அந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி ஓவரால் ஸ்விங் ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கு. அதாவது ப்ரீவியஸாக உள்ள ஸ்விங் ஹையை ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணல. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த இடத்துல நமக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு டேவில் வச்சு பார்க்குறோம். டேவோட டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டு ப்ரீவியஸாக உள்ள ஸ்விங் ஹையை விக்கு விட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு வால்யூமை எடுத்துகிட்டு இறங்கியிருக்கு. அதாவது இந்த இடத்துல என்ன இருக்கும் ஸ்விங் ஹையில்? லிக்விடிட்டி. நான் உங்ககிட்ட வீடியோஸ்லையும் சரி ஆடியோஸ்லையும் சரி நான் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்க ஒரு கான்செப்ட்லாம் லிக்விடிட்டியை பற்றி தான். ஏன்னா மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் ஆகுறது பார்த்தா லிக்விடிட்டி பேஸ் பண்ணி மட்டும்தான். ஏன்னா அதில் தான் நல்ல ஒரு வால்யூம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஸ்விங் ஹையில் உள்ள லிக்விடிட்டியை எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு ரிஜெக்ஷனில் இறங்குது. 2. ஸோ இந்த 2 டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன கன்ஃபர்மேஷனில் அப்போ போகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட் மிட்டிகேட் ஆனது ஒரு டிமாண்ட் ஜோன், நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் தான். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் இந்த இடத்துல அக்ரெசிவ் என்ட்ரி எதாவது எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. இந்த இடத்துல வித் கன்ஃபர்மேஷனோட தான் போகணும். அந்த கன்ஃபர்மேஷன் சிஹெச்எஸ். ஸோ இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பிகாஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது சிஹெச்எஸ்ன்றது நடந்தது. ஸோ நல்ல ஒரு வால்யூமில் போயிட்டு மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல உள்ள ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டலில் சூஸ் பண்ணி அதை எடுங்க, அடுத்து டார்கெட் வைங்க. ஸோ எப்போவுமே கிளியராக ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் அடுத்தடுத்த அப் ட்ரெண்டுக்கு போகணுன்னாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணணும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த ட்ரெண்ட் என்னன்றதே நம்மளால் ஷுவராக சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிமாண்டை எடுத்தாலே மார்க்கெட் இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போயிடும் அப்படின்னா டார்கெட் வைக்கக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட் டார்கெட்டுன்றது உங்களோட ஸ்விங் ஹை. நீங்கள் இப்போ பார்த்தீங்க, ஓவரால் டேவோட டைம் ஃப்ரேமில் ஓவரால் ஸ்விங் ஹையை ஸ்வீப் பண்ணோடனே எப்படி ஒரு லிக்விடிட்டி ஹண்டிங் நடந்து வால்யூம் இந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஆகலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட் டார்கெட்டுன்றது இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதே சிஹெச்எஸ் நடந்தால் இந்த என்ட்ரி. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல சிஹெச்எஸ் நடக்கலை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சிஹெச்எஸ் நடக்கலை. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிமாண்ட் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஹவர்ஸோட டிமாண்ட் எடுத்திருக்கேன். பட் இந்த டிமாண்ட் பவர்ஃபுல்லான்னு கேட்டால் ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. என்னென்னா, இந்த டிமாண்ட் 2 ஹவர்ஸோட டிமாண்ட் கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு 4 ஹவரோட ஆர்டர் பிளாக். அதை மார்க்கெட் ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணி நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து போயிடுச்சு. நான் இதை ரீஃபைன்மெண்ட் பண்ணும்போது 2 ஹவர்ஸில் எனக்கு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் இருக்குது. அதாவது ரீஃபைன்மெண்ட் பண்ணும்போது ஒரு அன்மிட்டிகேட்டட் 2 ஹவர்ஸோட ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த இடத்துல அப்போ இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த இடத்துல சிஹெச்எஸ் பார்த்து போகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு சிஹெச்எஸ் கொடுத்தாலும் சரி, அடுத்து ஒரு பியூஎஸ்க்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? உங்களுக்கு சிஹெச்எஸ்ன்றது நடக்கும். அது ஏன் நடக்கும், எதனால் அந்த சிஹெச்எஸ் பண்ணுதுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன்ல லிக்விடிட்டின்ற. ஸோ இதை இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதனால் மார்க்கெட்டு ஒரு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணி சிஹெச்எஸ் கொடுத்து பிரேக் பண்ணுது அப்படின்றதெல்லாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக்கே கிடச்சாலும் நீங்கள் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் இங்கே இந்த ஹையை பிரேக் பண்ண உடனே உங்களுக்கு சிஹெச்எஸ் நடந்துடுது. நீங்கள் இந்த ஆர்டர் பிளாக்கில் எடுப்பீங்க. மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த இடத்துல இருக்குது. ஏன்? 4 ஹவர்ஸில் கிளியரான வியூவர்ஸ் கிடையாது. அதே சேம் டைம்ஸ் டேவோட டைம் ஃப்ரேமில் ஓவரால் ஸ்விங் ஹையை மார்க்கெட் லிக்விடிட்டி ஹண்டிங் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது மார்க்கெட்டில் செல் சைடு தான் லிக்விடிட்டி வந்திருக்கு, தவிர்த்து பை சைடு ஏதோ ஒரு லிக்விடிட்டி இங்கே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட ஆர்டர் பிளாக்கை ஃபெயில் பண்ணி வால்யூமை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சிஹெச்எஸ் மட்டும் பார்க்காம சிஹெச்எஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு பியூஎஸ். ஓகேவா?
கிளியரான ஒரு பிஓஎஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் தாராளமாக. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கன்ஃபர்மேஷனில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அதாவது என்ன சிஹெச்எஸ் கிடைக்கணும், அதுக்கப்புறம் பிஓஎஸ் கிடைக்கணும். ஸோ இது கிடச்சதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் பிளாக்கில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு சிஹெச்எஸ்சிஹெச்சே கொடுத்தாலும் மார்க்கெட் அதை பெய்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு சிஹெச்எஸ்சிஹெச் கிடச்சி ஒரு பிஓஎஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுங்க பிஓஎஸில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? எதுக்காகனா மார்க்கெட் இப்போ இங்கேருந்து ஃபாலோ ஆகுது, உங்களோட ஒரு டிமாண்டுக்கு முன்னாடியே ஒரு புல்பேக் இருக்குது. ஓகே, குட். அடுத்து மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணுது. மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த ஹையில் இந்த புல்பேக்கு மேலே என்ன இருக்கும்? லிக்விடிட்டி. கண்டிப்பாக அதுக்கு மேலே என்ன இருக்கும்? லிக்விடிட்டி இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களோட டிமாண்டை ஃபெயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல சிஹெச்எஸ்சிஹெச்சை மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த டிமாண்டில் ஒரு வால்யூம்ன்றது ஒன்று இருக்கும், அதுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போகுது. அதாவது உங்களோட ப்ரீவியஸ் புல்பேக்கில் உள்ள லிக்விடிட்டியை மட்டும் எடுத்துகிட்டு கீழே வந்து உங்களோட ஆர்டர் பிளாக்கை ஃபெயில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால தான் இங்கே ஒரு சிஹெச்எஸ்சிஹெச் நடக்கட்டும், நடந்ததுக்கப்புறம் ஒரு பிஓஎஸ்ன்றது நடக்கட்டும். ஸோ நடந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் வேலிட் பண்ணுவீங்கன்னு நான் எப்படி ஸ்ட்ரக்சர் மேப்பிங்லாம் நான் போட்டிருப்பேன் ஒரு வீடியோ. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதை எப்படி வேலிட் பண்ணுறோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்ட்ரிஸை எடுத்துக்கோங்க, அதாவது பிஓஎஸில். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நமக்கு இந்த என்ட்ரிஸ் தான் இருக்குது. ஓகே. ரெண்டாவது இப்போ ஸ்விங் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நான் ஒரு என்ட்ரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ அது என்னன்றதையும் பார்த்துருவோம். அதாவது 4 hours டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம டே ஒன்லேயே போயிடுவோம். ஸோ டேயில் போகும்போது ஓவராலாக மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு ட்ரெண்டுன்றது சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல எனக்கு ட்ரெண்டுன்றது சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, டன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்குன்றது மார்க்கெட் கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணி ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரேலி போயிருக்கு. அண்ட் இதுக்குள்ளே இன்டர்னலாக இன்டிஸ்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் 4 hours நான் சூஸ் பண்ணது. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் எது வரைக்கும் ஸ்விங் ஸ்ட்ரக்சர் வைஸ் ட்ராப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் லோ டு ஹைக்கு இந்த இடத்துல ப்ராப்பரான கரெக்ஷன் இல்லை. அதாவது டேவோட டைம் ஃப்ரேமில் இங்கேருந்து இறங்கின மார்க்கெட் ப்ராப்பரான கரெக்ஷன் கொடுக்கல. அண்ட் நான் அதனால் என்ன பண்ணுறேன், ஓவரால் ஸ்விங் ஹைக்கு இப்போ ட்ராப் பண்ணுறேன். இந்த இடம் வர வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டேவோட டைம் ஃப்ரேமில் நமக்கு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours போய் பார்ப்போம். 4 hours பார்ப்போம். 4 hours கிளியரான ஒரு ஆர்டர் பிளாக்குன்னு எதுவும் பெரிய லெவலில் இல்லை. ஓகே. ஸோ இந்த ஒரு கேண்டில் எடுப்பீங்க பேஸ் ஏரியா. ஓகே, இது என்ட்ரி ஏரியாவுமே டிமாண்ட் தான். இதில் இன்னுமே நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எடுப்பேன் தாராளமாக. இந்த ஒரு சிங்கிள் கேண்டிலை யூஸ் பண்ணலை. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எடுக்கலாம். ஆர் மார்க்கெட் அக்ரெசிவாக அங்கேருந்து வரும்போதே லிக்விடிட்டியெல்லாம் செட் பண்ணிட்டு வருதுன்னா நம்ம தாராளமாக இதில் அக்ரெசிவாக எடுக்கலாம். ஸோ எல்லாம் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் மட்டும் ஏன் அக்ரெசிவாக எடுக்கிறேன்னா, மார்க்கெட்டுக்கு தேவை ஃபியூல், அந்த ஃபியூல் எங்கே இருக்குன்றதை பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பார்க்காம லிக்விடிட்டியே இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சரில் போய் ஒரு ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணோன்னா அது கண்டிப்பாக ஃபெயில் ஆக தான் செய்யும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு தேவை அந்த ஃபியூல் தான். அந்த ஃபியூல் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது மார்க்கெட்டில். ஸோ அதனால் லிக்விடிட்டி எங்கே இருக்குன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தான் அந்த இடத்துல லிக்விடிட்டியே ஆவீங்க. ஒரு ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடமே நம்ம எடுத்துப்போமே. இந்த இடத்துல 2 டிமாண்ட் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து இந்த ஒரு ஏரியா, இது ஒரு பேஸ் ஏரியா, இது ஒரு டிமாண்ட் ஜோன். அதே மாதிரி இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகேவா? இந்த 2 டிமாண்ட் ஜோன் இருக்குது. மார்க்கெட்டிங் என்ன பண்ணுச்சு, வந்து ஒரு ரிஜெக்ஷன் எடுத்தது. இந்த டிமாண்டோட பவரில் ஒரு ரிஜெக்ஷன் எடுத்தது. அகைன் ஒரு இம்பேலன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு கீழே வந்து அதை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேவா? ரெண்டாவது இந்த டிமாண்டில் மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன் எடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்குற அளவுக்காச்சும் வால்யூம் இருக்குன்னா அதுக்கான ரீசன் இந்த ஒரு இம்பேலன்ஸ். இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. ப்ளஸ் இங்கே லிக்விடிட்டிலாம் இருக்குன்னும் போது இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் பட்டு அகைன் நல்ல ஒரு சிஹெச் கூட கொடுக்காம மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இந்த டிமாண்டுன்றது ஏரியா என்னென்னா ஜஸ்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். ஒரு டேர்னிங் பாயிண்ட். உங்களோட ஆர்டர் பிளாக்குன்றது டேர்னிங் பாயிண்ட் மட்டும்தான். ஓகேவா? அந்த ஆர்டர் பிளாக்கில் தான் பவர் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக்கில் மிட்டிகேட் ஆனதால தான் அது மேலே போகுதுன்னு கிடையாது. இந்த ஆர்டர் பிளாக்கில் மிட்டிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது, அந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ண வரும்போது அந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இங்கே பட்டு உடனே ரிவர்சல் ஆகி போகுது. அந்த மாதிரி போகும்போது நமக்கு சிஹெச்எஸ்சிஎஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? அதனால் லிக்விடிட்டி மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நம்ம என்ட்ரிஸை பார்த்தாச்சு. ஸோ அடுத்த பேரை பார்ப்போம்.
ஓகே. அடுத்த பேர் வந்து ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு கரெக்ஷன குடுத்து சிஹெச்எஸ்ஹெச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ரொம்ப நாளா நம்ம ட்ரேடே எடுத்திருக்க மாட்டோம். அதிகப்படியான ட்ரேட் எடுக்காத ஒரு பேர் தான் ஈரோ யூஎஸ்டி தான். ஓகேவா? ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் சைடா மாறிடுச்சு சிஹெச்எஸ்ஹெச் குடுத்து. ஸோ அந்த ஒரு இம்பல்ஸ் மூவ்க்கான ப்ராப்பரான கரெக்ஷன இப்போ குடுத்துருக்கு மார்க்கெட். ஓகேவா? ஸோ அந்த ஒரு இம்பல்ஸ் மூவ்க்கான ப்ராப்பரான கரெக்ஷன் குடுத்துருக்கு. இந்த இடத்துலலாம் ஒரு சப்ளை இருந்தது எப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்தது. இங்கெல்லாம் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் செல்லே போக முடியாது. வெயிட் பண்ணோம். கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. மார்க்கெட் இந்த இடத்துல உள்ள சப்ளைவை கரெக்டாக ஒரு ரிஜெக்ஷன் பண்ணி கண்டினியூவாக ஃபாலோ ஆனால் சிஹெச் நடந்தது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா லைக் டேயில் மட்டும்தான் இருக்குது. டேயில் மட்டும்தான் கிளியரான ஒரு ஆர்டர் பிளாக்ன்றது இருக்குது. ஸோ 4 ஹவர்ஸில் இதெல்லாம் என்ன ப்ரோ இதெல்லாம் ஆர்டர் பிளாக் இல்லையா ப்ரோன்னு கேட்டால் இது எல்லாமே கிளியரான ஆர்டர் பிளாக் கிடையாது. அதாவது ஃபெயில் அதிகமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கல்ல, அதாவது ஒரு ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகுது அப்படின்றது, அதெல்லாம் இந்த ஆர்டர் பிளாக் தான். இந்த ஆர்டர் பிளாக்லலாம் கரெக்டான ஒரு வால்யூமே இருக்காது. இந்த ஆர்டர் பிளாக் மேலே இந்த ஹைஸில் எல்லாமே லிக்விடிட்டின்றது இருக்குது. அண்ட் நம்ம 4 ஹவர்ஸில் போய் ரீபேமெண்ட் பண்ணோன்னா டேவோட டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இது. இங்கேயுமே கன்ஃபர்மேஷனில் தான் போகும். இந்த மாதிரி இன்சைடு இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல இன்சைட் பார்னு சொல்லுவோம். ஒரு கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் ஆர்டர் பிளாக் கேண்டிலுக்குள்ளே நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லாமல் கண்டிப்பாக போக முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் இப்போ மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது சிஹெச்எல்லாம் நடந்திருக்கும். லைக் அதாவது 15 மினிட்ஸ் போகிறேன். நான் மினிமமாக 15 மினிட்ஸ் தான் சிஹெச்எஸ் பார்ப்பேன். எனக்கு வந்து இந்த புல் பேக்கை பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட். C1ன்றது இங்கே நடந்துடுச்சு. ஓகே டன். எனக்கு இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒன்று என்னென்னா இந்த லோவையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணான்னா சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லோவையும் பிரேக் பண்ணிட்டான்னா ஷுவராக இதில் நான் சென்சைட் போயிடுவேன் ரியாலிட்டியில். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி எதுக்காக அந்த லோவை பிரேக் பண்ணணுன்னா நான் எப்போவுமே வந்து புல் பேக்குன்றத ஒரு 2-3 கேண்டில் ட்ராவல் ஆகிருக்கணும் அந்த இடத்துல. அதை தான் புல் பேக்காக எடுப்பேன். ஏன்னா அந்த புல் பேக்கு கீழே தான் டிமாண்டு லிக்விடிட்டி எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இதை ஒரு புல் பேக்காக எடுப்பீங்க. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். ஸோ இந்த 2 கேண்டில் மேலே போச்சுல்ல, இதெல்லாம் ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு புல் பேக்கே கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள். லைக் இதை நான் சொல்லலை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணுவீங்க. ஓகேவா? இது இந்த மாதிரி ஒரு 3 கேண்டில் ட்ராப் ஆனது இதெல்லாம் வந்து ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணுவீங்க. அதெல்லாம் புல் பேக்கே கிடையாது. ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி இப்போல்லாம் அதிகப்படியான ட்ரேடை நான் பார்த்துட்ருக்கேன். லைக் வந்து என்னோட கிளாஸ்க்கு வரக்கூடிய மெம்பர்ஸ் ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். நான் இது வரைக்கும் புல் பேக்கை இப்படி தான் பார்த்தேன், இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி தான் பார்த்தேன் அப்படின்ட்டு. என்னென்னா ப்ரீவியஸ் கேண்டில் இது ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை இந்த விகு விட்டு இதை எடுத்துருச்சு. அண்ட் அகெயின் மேலே போய்ட்டு இந்த கேண்டிலோட ஹை எடுத்துச்சு. ஸோ அப்போ இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து லிக்விடிட்டி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, லிக்விடிட்டி இருக்கும். என்ன டைம் ஃப்ரேம் இது? 30 மினிட்ஸ். ஸோ 30 மினிட்ஸில் ஒரே ஒரு கேண்டில் தான் மூவ் ஆகிருக்கு. இதில் அதிகப்படியான லிக்விடிட்டிஸ் இருக்குமா? ஆர் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுத்துருக்குல, மார்க்கெட் ஒரு செல்லிங்கே நடந்திருக்கு. நல்ல ஒரு ஹியூஜான செல்லிங்கே நடந்திருக்கு. இந்த லோக்கு கீழே லிக்விடிட்டின்றது இருக்குமா? நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு லிக்விடிட்டி மெஜாரிட்டியாக எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும் புல் பேக்காக. ஓகேவா? ஸோ மைனராக இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸாக சூஸ் பண்ணோன்னா நிறைய எஸ்எல்ன்றது கன்ஃபார்ம். நான் உங்களுக்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ போடலை அண்ட் புல் பேக் வீடியோஸும் போடலை. ஸோ அது போடும்போது உங்களுக்கு உண்மையாகவே ஐ ஓப்பனிங்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் சூன் போடுறேன். வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி நான் C1ன்னு எடுத்துருக்கிறது என்னென்னா லைக் இந்த லோவை உடச்சா ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேஷனில் செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த லோவை உடச்சானா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த டிமாண்ட் இருக்குது இங்கே. இது ஒரு டிமாண்ட் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணி இதுக்கு கீழே உள்ள லோவை ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் ஷுவராக எடுக்கலாம். டபுள் கன்ஃபர்மேஷன்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டு இந்த C1 இந்த ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேஷனில் ஈரோ யூஎஸ்டியில் செல் பண்ணலாம். எந்த ஜோனில் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செல்லிங் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஓகேவா? ரெண்டாவது இது ரெண்டுமே உங்களோட ஆர்டர் பிளாக். ஓகேவா? இதை நான் வந்து மார்க் பண்ணது 1 ஹவர். நீங்கள் ரீஃபைன்மெண்ட் பண்ணணுன்னா 1 ஹவரோட ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைமை ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 30 மினிட்ஸில் போகிறேன். 30 மினிட்ஸில் அன்மிட்டிகேட்டட் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதை எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் ரீபேமெண்ட் பண்ணணும். டேரெக்டாக 15 மினிட்ஸ் அப்படின்லாம் வரக்கூடாது. 15 மினிட்ஸ் வந்து 1 ஹவர் போகக்கூடாது. 1 ஹவரோட ஜோனை மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணும்போது நமக்கு மெயினாக தேவையான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நான் 1 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன். எனக்கு 15 மினிட்ஸ் வர வரைக்கும் எனக்கு இம்பேலன்ஸ்னு ஒன்று கிளியராக இருக்குது.
ஸோ அப்போ நான் 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இம்பேலன்ஸ் இருக்கும்போது நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணி வெயிட் பண்ணலாம். பட் எல்லா டைமும் அந்த 15 மினிட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நான் சொன்னது தான். அதுக்கான ஃபியூல்ன்றது இங்கேயே கிடச்சிரும். அது ஒரு ஜஸ்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட். சப்ளையை தொட்டு கீழே விழுந்துடும். அவ்வளோதான். இதான் நடக்கும். ஓகேவா? ரெண்டாவது மார்க்கெட்டில் இப்போ ஓவரால் ஹை டு லோவுக்கு இப்போ ட்ராப் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஹை இங்கே இருக்குல்ல. ஸோ இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இந்த இடத்துல தான் இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த லோவை பிரேக் பண்ணி ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுத்து வேலிட் பண்ணால், அதாவது இந்த லோவை வேலிட் பண்ணிட்டா அப்படின்னா இந்த லோன்றது நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுது. அதே சேம் டைம்ஸ் உங்களோட பிப்பு லெவலில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. இன்னுமே கீழே ஈக்குவல் ஏரியா வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வேறு ஏதாவது இன்னொரு சப்ளை இருக்கான்னு கேட்டால் இந்த இடத்துல இன்னொரு சப்ளை இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண ரெண்டுமே உங்களோட ஆர்டர் பிளாக். இப்போ நான் மார்க் பண்ண போது ஒரு சப்ளை. ஓகேவா? ஸோ ஆர்டர் பிளாக்கும் சப்ளையும் ஒன்று தானே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது உங்களோட சப்ளை கேண்டில். இந்த இடத்துல இருந்தும் மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு வரலாம். எப்போ? இன்னும் மார்க்கெட் கீழே வந்தால் மட்டுமே, அதாவது அது உங்களோட ஈக்குவல் ஏரியாவுக்கு மேலே இருக்கணும். இப்போ நீங்கள் செல் ட்ரை பண்ணுறீங்கன்னா ப்ரீமியமில் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ப்ரீமியம் ஏரியாவுக்கு மார்க்கெட் போல ப்ரோ, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே வரல, லைக் நீங்கள் இப்போ இருக்கிற ஏரியாவிலேருந்து மார்க்கெட் அப்படியே மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னும் போது, ஒரு ஸ்ட்ரெச்சர் ஃபார்மினேஷனில் மேலே போகுதுன்னும் போது இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் கன்ஃபர்மேஷனில் தாராளமாக போகலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சிஹெச் கிடச்சிதுன்னா தாராளமாக இந்த இடத்துல செல் பண்ணலாம். லைக் கோல்டில் நான் இந்த மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷனில் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். லைக் இப்போ அடுத்த தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சப்ளையில் சிஹெச் கன்ஃபர்மேஷன் கிடச்சா போகலாம். நல்லா நோட் பண்ணுங்கள், சிஹெச்ன்றது வேலிடான ஒரு புல் பேக்காக இருக்கணும். நீங்கள் போய் ஜஸ்ட்டு ஒரு கேண்டில் ட்ராப் ஆனது, 2 கேண்டில் ட்ராப் ஆனதெல்லாம் சிஹெச்சாக கன்சிடர் பண்ணிங்கன்னா வேலிடே கிடையாது. இந்த ஒரு கேண்டில்லாம் இங்கே ட்ராப் ஆகிருக்குல்ல, ஸோ இந்த கேண்டில் லோவாக எடுக்கலாமான்னு கேட்டால் இதெல்லாம் பெரிய லெவலில் இந்த லோவில் லிக்விடிட்டியே இருக்காது. ஸோ இதை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த லோவை எடுக்கும்போது ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்குது இல்லை, அது இந்த லோவில் கிடைக்குதா? இல்லை. அப்போ இந்த லோவில் என்ன இருக்குது? ஹியூஜான ஒரு மூமெண்ட் இருக்குது, நிறைய செல்லிங் நடந்திருக்கு, நிறைய ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அதனால் அந்த லோவில் லிக்விடிட்டின்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அதே சேம் டைம்ஸ் இந்த இடத்துல பெரிய மூவ்மெண்ட் நடந்ததால இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது, ப்ளஸ் இந்த இடத்துல நல்ல ஒரு லிக்விடிட்டி இருக்கும். அதனால தான் மார்க்கெட் இதை சடனாக இங்கே பிரேக் ஆன மாதிரி ஆகாமல் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? நிறைய பேர் புல் பேக்கை தான் கரெக்டாக சூஸ் பண்ண மாட்டீங்க, சின்ன கேண்டில் எல்லாமே புல் பேக்காக எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஹீரோ யூஎஸ்டியில் இந்த 3 ஜோனுமே செல்லிங் ஜோன் தான். ஸோ இந்த 3த்துலையுமே செல்லிங் ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இன்னும் கீழே இறங்கி லோ மார்க்கெட் வந்ததுன்னா இங்கே லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டா மார்க்கெட் இன்கேஸ் இங்கேருந்து இன்னும் நல்லாவே ட்ராப் ஆகிருக்கு, ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் எடுத்திருக்கா, ப்ளஸ் இங்கே இறங்கும் போது நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு கான்செப்டில் லிக்விடிட்டின்றது நல்லா இருக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துல அக்ரெசிவ் என்ட்ரியை தாராளமாக எடுக்கலாம் இந்த ஒரு சப்ளை. ஓகேவா? ஸோ அடுத்த பேரை நம்ம பார்த்துருவோம். ஹீரோ யூஎஸ்டியில் எந்த ஒரு தான் பாசிபிலிட்டி, பட் ஹீரோ யூஎஸ்டி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் சிங்கிள் கன்ஃபர்மேஷனில் தான் இருக்குது. C1 வரை தான் போட்டிருக்கேன். C2ன்னு எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆகலை. சிங்கிள் கன்ஃபர்மேஷன் இருக்கும் போது எப்போ வேணாலும் இந்த ஒரு டிமாண்டோட பவரில் மார்க்கெட் மேலே போய் ஹையே பிரேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, அடுத்த பேரை பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கோல்டை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கோல்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ என்னென்னா, ப்ரீவியஸாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஓகேவா? பாஸ்ட் 5 இயர்ஸோட டேட்டாவை வச்சு உங்களுக்கு அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்ரி இயர் டிசம்பர் மந்த்து மார்க்கெட்டு 3 to 5% கண்டினியூவாக பாசிட்டிவாக தான் போகுது, வித் 1% கூட ட்ராப் ஆகாமல் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் போகும். ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த லெவலில் அந்த வீடியோவில் கொடுக்கல, பிகாஸ் வந்து நான் போட்டது வந்து நவம்பர் 20 சம்திங், நவம்பர் மிட் லெவலில் அந்த ரேஞ்சில் தான் அந்த வீடியோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணேன். ஓகேவா? ஸோ நவம்பர் மந்தோட கேண்டில் க்ளோஸ் வச்சா தான் எனக்கு எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்றதே தெரியும். நான் அந்த இடத்துல இருந்து தான் கால்குலேட் பண்ண முடியும் 3 to 5%. ஓகேவா? ஸோ அதனால் அந்த லெவலில் என்னால் அப்போ கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் லெவல் வந்து ஒரு 3%, செகண்ட் லெவல் வந்து ஒரு 5%. ஸோ ஃபஸ்ட் லெவல் தென் செகண்ட் லெவல். இது ஃபஸ்ட் லெவலில் ரீச் பண்ணும்போது எனக்கு தெரியும் ஃபஸ்ட் லெவலில் ரீச் ஆனாலே கோல்டு வந்து நியூவாக ஒரு ஆல் டைம் ஐயை செட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது ஆடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன் டெலிகிராம் குரூப்பில், கோல்டு வந்து நியூவாக ஒரு ஆல் டைம் ஐயை கண்டிப்பாக செட் பண்ணணும். ஸோ டிசம்பர் 1 கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் டிசம்பர் 1. அதுக்கு முன்னாடி நவம்பர் 13. ஸோ இந்த கேண்டில் தான் டிசம்பர் 1.
ஸோ இங்கேருந்து 5% நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நம்மளோட டார்கெட்டும் இதுதான் நம்மளோட டார்கெட் 5% வச்சுருந்தோம். ஆனால் மார்க்கெட் போனது 5.6%, 5.5% சம்திங் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா, லைக் இந்த இடத்துல மார்க்கெட்டு 1% கூட ட்ராப் ஆகலை. ஓகேவா? டிசம்பர் மந்த் கேண்டில் ஓப்பன் ஆகி இந்த லோ இதுதான். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகி கொஞ்சம் வந்து ப்ரீவியஸ் லோ மட்டும் தான் சேவ் பண்ணோம். நம்மளோட ப்ரிடிக்ஷன் என்ன, 1% கூட ட்ராப் ஆகக்கூடாதுன்றது. ஆனால் அது 1% கூட ட்ராப் ஆகாமல் கண்டினியூவாக ஒரு 5% மேலேயும் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த நான் இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு தான் இது. அண்ட் அதே மாதிரி இப்போ கோல்டில் எந்த இடத்துல என்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கோல்டில் கண்டினியூவாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் கோல்டு வந்து நல்லாவே ஃபாலோ ஆகணும். லைக் இந்த லோ வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 1930 அந்த ரேஞ்சை வந்து கண்டிப்பாக மார்க்கெட் பிரேக் பண்ணி தான் ஆகணும். இந்த லோவை கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணணும் மார்க்கெட். அப்போ தான் நல்ல ஒரு புல் பேக் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதுக்கான ரீசன் என்னென்னா, அங்கே தான் ஒரு லிக்விடிட்டின்றது நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோன்னா இந்த கரெக்ஷன்றது ப்ராப்பரான கரெக்ஷனே இது கிடையாது. அதே சேம் டைம்ஸ் டேவோட டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். டேவோட டைம் ஃப்ரேமில் அன்மிட்டிகேட்டட் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கிறதால, ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு நல்ல ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு கரெக்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த ஒன் டேயில் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் நடந்ததில்ல, அந்த எஃப்ஓஎம்சி நியூஸ் வந்ததால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் மூவ் நடந்தது. ஓகேவா? அதர்வைஸ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கு அது மிட்டிகேஷன் ஆனதாக தான் மார்க்கெட் போச்சான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அந்த எஃப்ஓஎம்சி நியூஸால் மட்டும்தான் மார்க்கெட்டு இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்தது. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு ஜோன் இப்போ மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன் எடுத்ததில்ல. ஸோ இந்த ஜோனெல்லாம் வந்து நான் முன்னாடியே அனலைஸ் பண்ணியிருந்தேன். டெலிகிராமில் ஒரு ஆடியோ கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோலாம் ரெடி பண்ணியாச்சு. பட் அதில் ஆடியோ கிளிச் ஆகிடுச்சு. ஸோ சம் பிளேசஸ்லாம் வந்து ஆடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோ போட முடியல. லைக் எப்போனா December 10. ஸோ அப்போ தான் அந்த வீடியோ எடுத்தோம். ஸோ 13 minutes வீடியோ. ஸோ கரெக்டாக இந்த ஆட்டோ பிளாக்லாம் மார்க் பண்ணி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு சப்ளை ஜோனை மார்க் பண்ணி இந்த இடத்துல தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். பட் இதில் சுத்தமாக ஆடியோவே இல்லை. ஆடியோவே பிளாங்க் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அப்படியே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. பட் ஆனால் மார்க்கெட் கரெக்டாக அந்த எஃப்எம்சி நியூஸ் மூலிமா அந்த இடத்துல வந்து நம்மளோட சப்ளையை தொட்டுடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஹெச் பண்ணிடுச்சு. லைக் இதை பற்றிலாம் பேசணுன்னா இன்னுமே டைம் டியூரேஷன் அதிகமாகிடும். ஸோ அதனால் இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓவராலாக உங்களுக்கு என்ன மூவ்மெண்ட்டில் இருக்குது, எங்கே செல்லிங் பாயிண்ட்டுன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் இந்த இடத்துலலாம் ப்ராப்பராக மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ண வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் லோஸ் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி லிக்விடிட்டியை கொடுத்து இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கலாம். சிஹெச் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்த மார்க்கெட்டு ரிஜெக்ட் எடுத்து. பட் ஆனால் பண்ணலை. நல்ல ஒரு வால்யூமை ஃபார்ம் பண்ண வச்சு மேலே போய் சப்ளைவை மிட்டிகேஷன் ஆகி இந்த இடத்துல ஒரு சிஹெச் பண்ணியிருக்கோம். 5 minutesல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே நான் எடுக்கக்கூடிய புல் பேக் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சூஸ் பண்ணுற ஒரு புல் பேக்கும் ஒரு 2 கேண்டில் ட்ராப்லாம் கூட கிடையாது. 5 minutes டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஹியூஜான ஒரு மூவ்மெண்ட்டை தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ புல் பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இங்கேயே எனக்கு கரெக்டாக சிஹெச்ன்றது நடந்துடுச்சு. ரைட்டா? அகைன் என்னோடய சப்ளைன்னு பார்த்தா இது ஒன்று தான் எனக்கு சப்ளை கேண்டில். மார்க்கெட் சப்ளையை தொட்டு அகைன் நல்ல ஒரு ஃபால். ஸோ இங்கே நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் என்னோடய 15 minutesல நல்ல ஒரு வேலிடான சிஹெச் எடுத்து வச்சதுனால நல்ல ஒரு புல் பேக். மார்க்கெட் அதை எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்குது. ஓகேவா? அப்போ அந்த லோவுக்கு கீழே என்ன இருக்குது, லிக்விடிட்டி, அதை தான் நான் ப்ராப்பராக மார்க் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் லிக்விடிட்டியை கரெக்டாக ஃபைன் பண்ணிங்கனாலே ஈஸியாக புரிஞ்சிடலாம். வெறும் இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இறங்குறது மட்டும் லிக்விடிட்டி கிடையாது. ஈக்குவல் லோஸ் ஈக்குவல் ஹைஸ் மட்டும் லிக்விடிட்டி கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய புல் பேக், இன்டியூஸ்மெண்ட் இது எல்லாமே லிக்விடிட்டி. ஸோ அதை ப்ராப்பராக மார்க் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த லோ ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது. ஏன் செல் சைடு உள்ள லிக்விடிட்டி எடுத்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகி தான் ஆகணும். ஸோ அதோட ரியாக்ஷன் தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட்டு நமக்கு இது ஒரு பிஓஎஸ்ஸான்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு பிஓஎஸ் தான். ஸோ இதில் என்ன ஒரு கிரிட்டிக்கலான விஷயம்னா ஒரு பிஓஎஸ் பண்ணிடுச்சு. பட் இந்த ஹைக்கு மேலே லிக்விடிட்டின்றது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹைக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே ஒரு சப்ளை கேண்டில் சூஸ் பண்ண போகிறேன். லைக் எந்த கேண்டில் சப்ளை கேண்டில்னா ஓகே இந்த என்டையர் ஜோனுமே நமக்கு சப்ளை 30 minutesல இந்த என்டையர் ஜோனுமே நமக்கு நல்ல ஒரு சப்ளைவாக இருக்குது. இதை நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்குறேன். ஓகே. ஆனால் அதிகப்படியான சப்ளை எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக
இந்த வீக்லி தான் ஓகேவா. ஸோ நீங்கள் எதுக்காக நான் இவ்வளோ பெரிய சப்ளை ஜோனை மார்க் பண்ணி அதில் ரீபேமெண்ட் பண்ணி காட்டுறேன்னா, லைக் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஜோனே மார்க் பண்ண மாட்டீங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்னோட சப்ளைக்கு வரவே இல்லை, அதுக்கு முன்னாடியே ரிவர்சல் ஆகி போயிடுச்சு ப்ரோ அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அது போனது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு சப்ளை ஜோன் தான், ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு சப்ளை. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணி ஆகணும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த பியூஎஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கே ப்ரோ ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் 1 hour போகிறேன். ஸோ 1 hourல ஒரு கிளியரான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இது என்னோட ஆர்டர் பிளாக் ரைட்டா. அண்ட் இதை 30 minutes போகிறேன், 15 minutes போகிறேன். ரீபேமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் ரீபேமெண்ட் பண்ணாலும் அந்த ஜோனுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ இதில் பண்ண வேண்டியது இல்லை. என்ன உங்களுக்கு எஸ்எல் கம்மி பண்ணணுன்ட்டு நீங்கள் கொண்டு வந்து வைப்பீங்க. ஓகே டன். ஸோ அப்படி வச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல அக்ரெசிவ் என்ட்ரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல அக்ரெசிவ் என்ட்ரி கிடையாது. கிளியராக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது, உங்களோட ஸ்விங் ஹைக் மேலே இந்த இடத்துல லிக்விடிட்டின்றது இருக்குது. அது ஏன்னா இன்டியூஸ்மெண்ட் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர். இங்கே போன புல் பேக்குக்கு இன்டியூஸ்மெண்ட்டே இல்லை. லைக் இன்டியூஸ்மெண்ட்டுன்ற நான் என்ன சொல்கிறேன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து வந்த மார்க்கெட் ட்ரா பண்ணணும் இங்கே காட்டுறேன். ஸோ அங்கேருந்து வந்த மார்க்கெட் சிஹெச்எஸ்சிஹெச் பண்ணிடுச்சு, ஒரு புல் பேக் கொடுத்து ஓகேவா, ஒரு புல் பேக்கை க்ரியேட் பண்ணி கீழே வந்து இந்த லோவை எடுத்துருச்சுன்னா இது எனக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக மாறுது. இந்த புல் பேக்கு மேலே லிக்விடிட்டி என்னால் லோவாக வேல்யூ பண்ண முடியுது. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு 50% கரெக்ஷனை போயிட்டு கீழே வந்து பியூஎஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த பியூஎஸ் லைக் இந்த பியூஎஸ்ஸு வேலிடு, அதாவது வேலிட் மீன்ஸ்னால் அது ஸ்விங் ஹையில் எந்த ஒரு லிக்விடிட்டியும் இருக்காது. ஓகேவா. இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கு ரொம்பவே பவர்ஃபுல். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நமக்கு புல் பேக் கொடுத்தது, பட் ஆனால் அது இன்டியூஸ்மெண்ட் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதாவது ஓவராலாக ஒரு புல் பேக் எடுத்தால் டேரெக்டாக வந்து லோ ஓடிச்சுட்டு கீழே இறங்கிட்டான். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பியூஎஸ் பண்ணியிருக்கு. இந்த கரெக்ஷன் 50% இருக்கா, இருக்குது. ஓகே டேர் ரைட். ஸோ இந்த ஒரு இம்பல்ஸ் மூவ் இருக்கா, இப்போ அகெயின் கரெக்ஷன் போவானா, இப்போ போகும்போது அவன் லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் இப்போ ஒரு புல் பேக்கை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு புல் பேக்கை க்ரியேட் பண்ணி இந்த லோவை, இந்த புல் பேக் கொடுக்குறது மேட்ரு கிடையாது, இந்த லோவை வந்து எடுக்கணும். ஓகேவா. அது ஸ்வீப் ஆச்சு பண்ணணும். ஸ்வீப் பண்ணாதான் இது எனக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக மாறுது இந்த புல் பேக். ஓகேவா. இந்த புல் பேக் மேலே லிக்விடிட்டின்றது வருது, மார்க்கெட் அகைன் மேலே போய் அந்த ஹையை எடுத்த உடனே எனக்கு இந்த லோன்றது வேலிட் ஆகுது. ஹை இது, லோ இது. ஓகேவா. ஸோ அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு நம்மளோட சப்ளையில் சிஹெச்எஸ்சிஹெச் பார்த்து செல் அடிக்கிறோம். அண்ட் இங்கே இன்டர்னலாக ஒரு 2 ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த லோ பிரேக் ஆகிறதுக்குள்ளே மார்க்கெட் ஒரு 2 ஸ்ட்ரக்சர் வச்சு கீழே வந்து லோ பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா. 2 ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் சிஹெச்எஸ்சிஹெச் பண்ணிவிட்டு ஒரு பியூஎஸ் பண்ணோம், இன்டர்னலாகவே ஒரு பியூஎஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷனை கொடுத்து அகெயின் வந்து இந்த லோ உடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ கோல்டில் ஸோ என்னோடய வியூ இது தான். அண்ட் அதேமாதிரி இந்த இடத்துல இந்த பாசிபிலிட்டி செல்லிங் கிடைக்கலனா வேறு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணல, இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணல, எதுவுமே ஃபார்ம் பண்ணல, டேரெக்டாக இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போகுது ப்ரோ, ஜஸ்ட் ஒரு கரெக்ஷனை மட்டும் பிடிச்சிட்டு வேலை தான் ப்ரோ போகுது அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வெயிட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா. ஒன்று இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் நல்லா விட்டு ஸ்வீப் பண்ணி கேண்டலோட க்ளோஸ் ரிஜெக்ஷனோடு இங்கே கிடச்சிதெல்லாம் லோயர் டைம் ஃப்ரேம். ஓகேவா. இந்த இடத்துல மட்டும்தான் 3 minutes போய் சோர்ஸ் பார்க்க போகிறீங்க. நான் எல்லா டைம் ஃப்ரேமில் 3 minutes சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல மட்டும் உங்களோட ஆர்டர் பிளாக்கை விட்டு ஸ்வீப் பண்ணுது. ஆர் ஓவரால் என்டையராக இந்த இன்டியூஸ்மெண்ட், அதாவது இங்கே இன்டியூஸ்மெண்ட் மாதிரி மார்க் பண்ணியிருக்கல, இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே இன்டியூஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரையே மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுச்சு இப்போ கீழே. இப்போ நான் சிஹெச்எஸ்சிஹெச் பார்த்து செல் போடாமா கேட்டால் தாராளமாக போகலாம். உங்களோட ஆர்டர் பிளாக்கில் போய் மிட்டிகேட் ஆகும்னு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்கு தேவையான லிக்விடிட்டின்றது இங்கே கிடச்சிருச்சு. அது போதும் மார்க்கெட்டுக்கு. அடுத்த மூவுக்கு அப்படியே இறங்கிடும். ஓகேவா. உங்களோட ஆர்டர் பிளாக்கில் மிட்டிகேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட லிக்விடிட்டி பக்கத்தில் ஆர்டர் பிளாக் இருக்கும்போது, நியரஸ்ட்டாக இருக்கும்போது மிட்டிகேட் ஆகும் மோஸ்ட்டாக, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ரக்சருக்கு மேலே உள்ள லிக்விடிட்டியை எடுத்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன்லாம் மார்க்கெட் கீழே வருதுன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் சிஹெச்எஸ்சிஹெச் பார்த்து தாராளமாக செல் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த சினாரியில் மட்டும்தான் இங்கே என்ட்ரிஸ் இருக்குது. ஓகே. அண்ட் இதுவே வந்து டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்கும் மேபி. ஸோ இது எல்லாமே என்னோடய ப்ரிடிக்ஷன் தான். ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி என்ன மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் கொடுக்குதுன்றதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் நான் சொன்னதை வச்சு.
ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் போல தான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாத மெம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.